எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் ஊர் திருவிழா விலாக் தான் பார்க்க போகிறீங்க. தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரைடே எடுக்கிற அந்த வீடியோ சாட்டர்டே போஸ்ட் பண்ணுவேன். காலையில் எழுந்த வீட்டில் எல்லாருக்கும் டீ வச்சு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஊற வச்ச கொண்டைக்கடலையும் பாதாமும் கொடுத்துட்டேன். கடலப்பயிறு ஊற வச்சுட்டு துள்ளு மாவுக்கும் விளக்கு மாவுக்கும் பச்சரிசி தனியாக ஊற வச்சுட்டு பொங்கல் வெள்ளை பொங்கல் வைப்பாங்க இல்லையா, அதுக்கும் தனியாக பச்சரிசி ஊற வச்சுட்டு நான் குளிச்சுட்டு இதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாயசம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சுட்டேன். காலையில் விரதம் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்காக இட்லி சாம்பாரும் தான் பண்ணியிருந்தேன். நான் கூழ் ஊற்றுறதுக்கு எப்படினாலும் மணி 11 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்குள்ளே வீட்டில் யாராவது சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் ஆஸ் யூஷுவல் பண்ணுறதே இட்லி சாம்பார் தான். நான் பார்த்துருப்பீங்க. தோரம்பயிறு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன் எனக்கு இட்லி சாம்பார். மறுபடியும் சொல்கிறேன், இட்லி துணி கலர் பற்றி கேட்காதீங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ஊர் ரொம்ப சின்ன ஊர். மொத்தத்துக்கு ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வேலைக்காக வெளியூர் போயிடுவாங்க. ஸோ ரொம்ப சின்ன ஊருன்றதால ஒரே நாளில் எல்லாமே நடந்துடுறோம். கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, கும்பம் படைக்கிறது எல்லாமே ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னால் வீடியோ சரியாக எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் டைமில் விலாக் எடுத்து போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வீடியோ போடுறாங்கல்ல, அவங்களோட பெயின்லாம் எனக்கு என்னென்னு இப்போ தான் புரியுது. அப்புறம் சாம்பாரும் குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து சைடில் வச்சுட்டு வெண்பொங்கல் ரெடி பண்ணணும் இல்லையா, அது வச்சுட்டேன். நான் வச்சுட்டு சரி ஓகே மாங்காய் வத்தல் போட்டிருந்தோமே, அதை காய வச்சுட்டு வந்துடலாம். நான் அதையும் காய வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே இந்த பொங்கலும் நல்லா குழன்னு வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடலப்பயிரும் நல்லா ஊறிடுச்சு. சரி ஓகே கடலப்பயிரை அரைச்சிட்டு எங்கே மிக்ஸி கழுவுறதுன்னு சொல்லிட்டு துள்ளல் மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம கடலப்பயிரை அரைச்சிக்கலான்னு துள்ளு மாவு தான் அரைக்க போட்டிருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைப்பாங்க துள்ளு மாவு மட்டும். இந்த ஊரில் அப்படி தான். அரிசி மாவு கூட வெல்லம் போடணும். வெல்லம் கிளம்பும் போது போட்டுக்கலாம், இப்போ போட்டால் இலகி வந்துடும் சொல்லிட்டு வெல்லம் போடாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கடலப்பயிறு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அரைச்சிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், பூண்டெல்லாம் போட்டு வடையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது எதுக்குன்னா டைம் ஆகிடுச்சு, அதனால கூழ் கரைக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் எல்லாம் சூப்பராக கட் பண்ணி வச்சுட்டேன். இது பார்க்கும்போதே எனக்கு ஆசையாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போது அதிகமாக பேசியே இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பேசும்போது தெரியாமல் எச்சில் பட்டுருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கும்போது அதிகமாக பேசவே கிடையாது. இந்த வேப்பிலை எதுக்கு கட்டுனா, அந்த கூழ் குடத்தை சுற்றி கட்டணும் இல்லையா, கூழ் தவளையை சுற்றி, அதுக்காக சரி ஃபுல்லாக கட்டிட்டு காட்டலான்னு. இதுதான் கூழ் தவளை. நாங்கள் பூசை போட்டு இந்த மாதிரி மாலை சுற்றி வச்சுக்கிட்டோம். எங்கள் மாமி கூழ் கரைச்சி ஊற்றிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வீடியோ எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கவே. கிளம்புற அவசரத்தில் எங்கள் மாமி தான் கூழ் குடம் எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததால் நான் கோயிலுக்கு போகலை. எங்கள் மாமி கூழ் குடம் அங்கே படைக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. நான் வீட்டில் பாயசமும் வடையும் பண்ணுறேன். பாயசம் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஜவ்வரிசி நல்லா வறுத்துட்டு நான் சேமியாவும் வறுத்து தான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு ஆஸ் யூஷுவல் தண்ணியில் வேக வச்சு சர்க்கரை போட்டுக்கோங்க, பால் ஊற்றிக்கோங்க, ஏலக்காய் பொடி, முந்திரி திராட்சை வறுத்து நெய் சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். பால் பார்த்தாலே தெரியும், பசும் பால் சூப்பராக இருக்கும். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா பால் கலரே. இந்த பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வடையும் போட்டுட்டேன். என்றைக்கும் இல்லாமல் வடை இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்தது. வீடியோ எடுக்கிறதுக்கு கிடைக்கவே இல்லை. போட அப்படியே சூடாக சாப்பிட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு 3 வடையும் பாயசமும் வச்சு சும்மா அப்படி ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் செய்யவே மணி 3 ஆகிடுச்சு. அப்புறம் 4 மணிக்கு கோயிலில் பொங்கல் வைக்க கூப்பிட்டாங்க. சரி காலையிலே தான் போகல, ஈவினிங் பொங்கல் வைக்கவாது போகலான்னு சொல்லிட்டு கும்பம் படைக்க தேவையானதுக்கான எல்லா பொருளையும் இப்போவே செஞ்சு வச்சுட்டோன்னா ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான். கொழுக்கட்டைக்கு எந்த மாவும் எங்கிட்ட இப்போ நான் ரெடி பண்ண டைம் இல்லாததால் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு தான் அரை பேக்கெட் போட்டுக்கிட்டேன். எள்ளு வறுத்து கொட்டி பாதி தனியாக வச்சுக்கிட்டேன். பச்சை பயிரும் அதே மாதிரி வறுத்து கொட்டி பாதி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வேர்க்கடலை, எள்ளு, பச்சை பயிறு, அது கூட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். துருவன தேங்காய் போட்டுக்கணும், லைட்டாக உப்பு போட்டுக்கணும், வெல்லம், அப்புறம் கொஞ்சம் நெய் போட்டுட்டு தண்ணி தெளிக்காதீங்க. முதல்ல அந்த வெல்லத்தை நல்லா பறிச்சிக்கோங்க. தண்ணி தேவைன்னா போட்டுக்கலாம். போடணுன்னா தெளித்து தான் போடணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், உதிர்த்தா உதிரணும், இந்த மாதிரி இருக்கணும். வச்சுட்டு தேவையான எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு இலை போட்டு மூடிக்கிட்டேன். ஏன்னா வேர்த்து தண்ணி சொட்டி கொழுக்கட்டை பிசு பிசுன்னு ஆகிடும்னு சொல்லிட்டு இலை ரொம்ப ரஃப்பாக இருந்ததால் நெருப்பில் வாட்டி தான் நான் இலையை போட்டுக்கிட்டேன். சரி இந்த கொழுக்கட்டை வேகிற இந்த கேப்பில் நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கீரை உடச்சிட்டு கொடுத்துருந்தாரு. கீரையும் உருவி எடுத்துக்கிட்டேன். அப்படி இந்த கிச்சனை பாருங்களேன், ஒரே தலைவலியாக இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபெஸ்டிவல் டைம்னாலே இப்படி தான் இருக்கும் போல். எப்படா க்ளீன் பண்ணி முடிப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தது.
சரி முருங்கைக்கீரையை உருவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த ஆர்யா வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க இன்றைக்கி. முருங்கைக்கீரை ஊறும்போது உருவவே விடலை முருங்கைக்கீரை. என்னை வந்து இப்படியும் இப்படியும் தூக்கி போடுறதா, பாதி முருங்கைக்கீரையை வேஸ்ட் பண்ணிட்டான் அவன் சுத்தமாக. இருந்தாலும் கஷ்டப்பட்டு முருங்கைக்கீரையை உருவி எடுத்துட்டேன். அது உருவுறதுக்குள்ளே கொழுக்கட்டையும் வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இது நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். அப்புறம் சைடில் வந்து சாப்பாட்டோலை போட்டுட்டு முருங்கைக்கீரை பொரியலும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது எண்ணெய், கடுகு, கடலப்பயிறு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம முருங்கைக்கீரையை போட்டு உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். அவ்வளோதான் முருங்கைக்கீரை ரெசிபி. இதில் நீங்கள் மல்லாட்டு பயிர் பொடி போட்டிங்கன்னா, இல்லை தேங்காய் பூ போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட எதுவுமே இல்லை, அதனால நான் போடலை, சிம்பிளாக விட்டுட்டேன். அப்புறம் முட்டையும் அவிச்சாச்சு கோயிலில் கொடுக்கறதுக்கு. இது வெந்துட்டுருக்க அந்த கேப்பில் கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இது மாவிளக்கு போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமி அங்கே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கிறதால நான் மாவிளக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது நான் இப்போ தான் கோயிலுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் தான் படைப்பாங்க. நான் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ பொங்கல் வச்சுட்டு வந்து கருவாட்டு குழம்பு வைக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் கரெக்டாக படைக்கிற டைமுக்கு வந்திருக்கேன். அப்புறம் கோயிலையும் படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கல்ல, இவ்வளோ தான் மொத்த பேரே ஊரில். இல்லை 2-3 பேர் வெளியே போயிடுவாங்க, வர முடியாது. இந்த பம்போட கடிக்கிறவங்களாம் பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணும்ல. இதெல்லாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உடம்பு ரொம்ப வலிக்கும் தானே. அதனால தான் நான் இது தனியாக கிளிப்பாக எடுத்து போட்டிருக்கேன், சரி பார்ப்பீங்கன்னு. அதுக்கப்புறம் படைச்சி முடிச்சதுக்கப்புறம் அம்மா ஆர்யாவை கொண்டு சாமி மடியில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நானும் பொங்கக்கூடியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இது ஒவ்வொரு ஊரில் எப்படி நடக்கும்னு தெரியல. எங்கள் ஊரில் வந்து பம்போட கடிச்சு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் கொண்டு விட்டுட்டு வருவாங்க ஒவ்வொருத்தவங்களாம். அதே மாதிரி நானும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து நேராக கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ அம்மா வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருவாங்க. சரி, ஓகே, அவங்க கருவாடை க்ளீன் பண்ணட்டும்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் இந்த காய்கறி வதக்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கோயில், இங்கேயும் கொஞ்சம் லைட் செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு படைக்கிற பொருள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம். அங்கே போனீங்கன்னா கும்பம் கொட்டுற சாப்பாடு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டேங்க. வியர்டாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டேன். கும்பம் கொட்டுற இடத்துல நிறைய டைம் கரண்ட் நின்று வந்துச்சு. ரொம்ப காற்றடிச்சிச்சு. ஆனால் நம்ம ஆர்யாவுக்கு எங்கே போனாலும் டான்ஸு தான் அவருக்கு. அதுக்கப்புறம் எல்லோரும் கும்பம் கொட்டின சாப்பாடு கோயிலே சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நைட்டு டின்னர் வீட்டில் கிடையாது. நான் மட்டும் சாப்பிடாதனால வீட்டுக்கு வந்து எனக்கு 2 தோசையும் காலைல வச்ச இட்லி சாம்பாரும் இருந்தது. அதையும் நான் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் பறிச்ச பூ கட்டாமலே வச்சுருந்தேன், நம்ம செடியில் இருந்த பூ. நைட்டு அதை கட்டிட்டு ரிலாக்ஸாக படுத்து தூங்கிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி 9:30க்கே எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்கவே முடியல. என்னால் அதிகமாக எந்த ஒரு வீடியோ கிளிப்ஸையும் ஷேர் பண்ணவும் முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ கிளிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.